வணக்கம் நண்பர்களே, பாபா தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இந்த காணொலியில் உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னவென்று சொன்னால் 2 டெஸ்ட் போட்டிகள் நேற்றைய தினம் இடம்பெற்றது. மிக முக்கியமான போட்டி, குறிப்பாக சாம்பியன்ஷிப்புக்காக வேண்டி புள்ளி விவரங்களை கூட்டி குறைக்கக்கூடிய, வென்றால் கூடும் துவத்தால் குறையும், இப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு போட்டியாக இடம்பெற்ற போட்டி. 2 போட்டி, இலங்கை வெர்சஸ் இங்கிலாந்து அணிகளான போட்டி, அதே போன்று பாகிஸ்தான் வெர்சஸ் பங்களாதேஷ் ஆகிய அணிகளுக்கான போட்டியும் இடம்பெற்றது. முதலாவதாக நாங்கள் இலங்கை வெர்சஸ் இங்கிலாந்து அணிகளான போட்டியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இந்த போட்டியை பொறுத்தவரையிலே இலங்கை அணியினுடைய பயிற்றுவிப்பாளர் கூறிய அளவுக்கு இலங்கை அணியினுடைய துடுப்பாட்டம் அவ்வளவு பெரிதாக இல்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கக்கூடிய. குறிப்பாக 3 விக்கெட்டில் இலங்கை அணியினர் இழந்து கொண்டார்கள், 6 ஓட்டங்களுக்கு என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய. நிஷான் மதுஸ்கர், அதே போன்று திமுத் கருணாரத்ன, அதே போன்று குசல் மெண்டிஸ், அதே போன்று அஞ்சலோ மெத்யூஸ் போன்றவர்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் படுமோசமான ஒரு துடுப்பாட்டமாகத்தான் காணவில்லை. இப்படியாப்பட்ட ஒரு துடுப்பாட்டத்தை வைத்துக் கொண்டுதான் இங்கு இலங்கை அணியினுடைய பயிற்றுவிப்பாளர் சனத் ஜெயசூரிய இங்கிலாந்து அணிக்கு சவால் விடுத்துக் கொண்டிருந்தார். பார்ப்போம், ஸ்கோர் விவரங்களை பார்த்துவிட்டு வருவோம். முதலாவது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணியின் மொத்தமாக பெற்றுக்கொண்டார்கள் 236 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். 74 ஓவரிலே சகல விக்கெட்டுகளை இழந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய. இந்த போட்டியிலே இலங்கை அணி சார்பாக இன்றைய தினம் அறிமுகத்தை பெற்றுக்கொண்டார் மிலான் ரத்நாயக்க என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய. ஒரு துடுப்பாட்டத்திலே சிறப்பான முறையில் பிரகாசித்திருந்தார். அவரும் தனஞ்சய டி சில்வாவும் தான் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார். ஸ்கோர் விவரங்களை பார்த்துவிட்டு நாங்கள் வருவோம். அதாவது ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்த நிஷான் மதுஸ்கர் 4 ஓட்டங்களை பெற்று வெளியேறியிருந்தார். அதே போன்று திமுத் கருணாரத்ன 2 ஓட்டங்கள், அதே போன்று குசல் மெண்டிஸ் 24 ஓட்டங்களை பெற்று வெளியேறியிருந்தார். இவர் மொத்தமாக 4 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போன்று அஞ்சலோ மெத்யூஸ் 0, அதே போல தினேஷ் சாந்திமல் 17 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டிருந்தார் 40 பந்துகளுக்கு. அதே போன்று அணியினுடைய தலைவர் தனஞ்சய டி சில்வா ஓரளவு சிறப்பாக விளையாடி இருந்தார். குறிப்பாக அரைச்சதமுடனும் கடந்திருந்தார். 74 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 84 பந்துகளுக்கு. இவர் 4 ஓட்டத்தினை பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய. அதே போன்று இடதுகை துடுப்பாட்ட வீரர் கமிந்து மெடிஸ் நம்பி அணிக்குள் உள்வாங்கப்பட்ட ஒரு வீரர். இவர் 25 பந்துகளை சந்தித்து 12 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போன்று பிரபா ஜெயசூரிய 20 பந்துகளை சந்தித்து 10 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போன்று மிலான் ரத்நாயக்க மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார். அதாவது இலங்கை அணிக்காக வேண்டி, அதாவது இலங்கை அணி துடுப்படுத்தாடி முதலாவது இன்னிங்ஸ் முடியும் வரைக்கும் இலங்கை அணிக்காக வேண்டி 2 சிக்ஸர்களை விளாசி இருந்தார் இந்த மிலான் ரத்நாயக்க. அவரை தவிர வேறு யாருமே சிக்ஸர்கள் அடிக்கவில்லை. இவர் மொத்தமாக 135 பந்துகளை சந்தித்து 72 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இதில் 4 ஓட்டங்கள் என்பது குறிப்பிடத்தக்க. அவருடைய வருகை, அதாவது அவருடைய முதலாவது போட்டியிலே, அறிமுக போட்டியிலே அருமையான முறையிலே இலங்கை அணிக்கு எதிராக துடுப்படுத்தாடி இருந்தார் என்பது. இவர் ஒரு பந்து வீச்சாளர், அதாவது மிக வேக பந்து வீச்சாளர் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு இடம். அதே போன்று அசித பெர்னாண்டோ 0, அதே போன்று விஸ்வ பெர்னாண்டோ 8 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். இதிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இங்கிலாந்தினுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தார். பசீர் சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தார். இவர் 23 ஓவர்கள் பந்து வீசி 4 மேடின் போட்டி 55 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இலங்கை அணியினர் மொத்தமாக 236 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள் 74 ஓவர்களுக்கு சகல விக்கெட்டுகளை இழந்து என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய. அதாவது இலங்கை அணி துடுப்படுத்தாடியதற்கு பிற்பாடு, அதாவது முதலாவது இன்னிங்ஸ் முதலாவது நாள் முடிவதற்கு முன்பதாகவே இங்கிலாந்து அணி துடுப்படுத்தாடி விட்டது. குறிப்பாக முதல் நாளினுடைய முக்காவாசி பகுதியிலே மாத்திரமே இலங்கை அணியினர் துடுப்படுத்தாடி இருந்தார்கள். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய முதல் நாள் ஆட்ட நேர முடிவுக்கு முன்பதாக துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணியினர் எந்த விதமான விக்கெட்டுகளும் இழப்பின்றி 4 ஓவர்களை சந்தித்து 22 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக பாஸ் போல் ஆட்டத்தினை ஆட தயாராகிவிட்டார்கள் இவர்கள். இந்த 22 ஓட்டத்திலே 3-4 ஓட்டங்கள் அடங்கி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு இடம். இன்னும் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு. எந்த விதமான விக்கெட்டுகளும் இழப்பின்றி 22 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள் இங்கிலாந்து அணியினர். முதல் நாள் ஆட்ட முடிவின் போது 2வது நாள் ஆட்டம், இந்த போட்டியை, இந்த காணொலியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது 2வது நாள் ஆட்டம் இடம்பெறும். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், பாகிஸ்தான் வெர்சஸ் பங்களாதேஷ் அணிகளான போட்டி அருமையான போட்டி, அட்டகாசமான போட்டி. குறிப்பாக போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணியினர் மொத்தமாக பெற்றுக்கொண்டார்கள் 158 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். 4 விக்கெட்டுகளை இழந்து 40
41 ஓவர்கள் வீசப்பட்ட நிலையில் முதலாவது நாள் ஆட்டம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்க. இதில் நாங்கள் பாகிஸ்தானுடைய துடுப்பாட்ட பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அப்துல்லா சஃபிக் 2 ஓட்டத்தோடு வெளியேறியிருந்தார். அதே போன்று சாயிம் ஐயூப் அரை சதத்தினை கடந்திருந்தார். 58 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 98 பந்துகளுக்கு. இதில் 4 ஓட்டம் ஒரு 6 ஓட்டம் அடங்கலாக என்பது குறிப்பிடத்தக்க. அதே போன்று சான் மசூத் அணியுடைய தலைவர் 6 ஓட்டத்தை பெற்றவரையில் ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார். அதே போன்று பாபர் அசாம் 0 தொடர்ச்சியாக பாபர் அசாம் டெஸ்ட் ஒரு நாள் T20 போட்டியில் சிறப்பாக விளையாடி இருந்தாலும் டெஸ்ட் போட்டியிலே அவருடைய ஃபோம் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. காரணம் அவர் தொடர்ச்சியாக டெஸ்ட் போட்டிகளில் பிரகாசிக்க தவறுகின்றார் என்பது குறிப்பிடத்தக்க. குசல் இலங்கையில் குசல் மெண்டிசை போன்று குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடமாக இருக்கின்றது. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சக்கில் சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார். அவரும் ஒரு அரைச்சதத்தை கடந்திருந்தார். 57 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 92 பந்துகளுக்கு 4 ஓட்டம் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முகமது ரிஸ்வான் ஆடுகளத்திலே தற்பொழுது ஆடிக்கொண்டிருக்கிறார். 31 பந்துகளுக்கு 21 ஓட்டத்தினை பெற்றுக்கொண்டு 24 ஓட்டத்தினை பெற்று கொண்டு துடுப்படுத்தாடி இருக்கின்றார். முதல் நாள் ஆட்ட நேர முடிவின் போது மொத்தமாக பாகிஸ்தான் அணியினர் 158 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 4 விக்கெட்டுகளை இழந்து 41 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் என்பது குறிப்பிடத்தக்க. இந்த போட்டி 2 போட்டிகளும் சுறுசுறுப்பான போட்டி. குறிப்பாக 2 போட்டிகள் மிக முக்கியமான போட்டி. குறிப்பாக நாளை இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இங்கிலாந்து அணியினர் சரமாரியாக இந்த இலங்கையினுடைய பந்து வீச்சாளர்களை துவசம் செய்வது உறுதி. பாஸ்பால் ஆட்டத்தை விளையாடுவது உறுதி என்பதில் குறிப்பிட எந்த விதமான மாற்ற கருத்துக்களும் கிடையாது. 2 போட்டிகளும் அருமையான போட்டி. அட்டகாசமான போட்டி. தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து ஸ்கோர் விவரங்களை நான் உங்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கிறேன். அதே போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்கள் அத்தனை பேர்களும் சந்திக்கும் வரை செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர். வணக்கம் நேர்களே.